சொந்தங்களே வாங்க நெல்லிக்காய் சாப்பிடுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்து சாப்பிடுங்க. ஏனே இந்த நெல்லிக்காய் தானே என்னென்ன பயனே? இது நெல்லிக்காய் இது சொல்ல போனா ஏழைகளின் ஆப்பிள். சாப்பிட்டோம் அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நம்ம கண் பார்வை நல்லா தெளிவா இருக்கும், நம்ம வயிற்று பிரச்சனைகள் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் நல்ல தீர்வு கிடைக்கும். குறிப்பிட்டு இதுக்குதான் நல்லது அதுக்குதான் நல்லதுக்குன்னு தேடி கேட்டு நம்ம சாப்பிடறதை விட இது இயற்கையா முளைக்கிற அந்த நெல்லி கனிகள் பல செடி கொடிகள் இது எல்லாமே நமக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கானதான் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வரம். கண்டது கழியது எல்லாத்தையுமே அடிச்சு புரட்டி தின்னா மட்டும்தான் உடம்பு நொறுங்க தின்னா 100 வயசுன்னு சொல்லுவாங்க பெரியவங்களாம். அதனால கண்டது கழியெல்லாம் திங்கணும். இதெல்லாம் இதுக்குதான் பயனில்லை, எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லதுதான். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளோட உடம்புல எப்பவுமே நோய் வராது. ஆரோக்கியமா இறுதி காலம் வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா வாழணும் அப்படின்னா அந்த மாதிரி ஏழைகளின் ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிடணும். நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி நம்ம திராட்சை அது இதுன்னு சாப்பிட்டாதான் சத்து நினைக்கும். அது எல்லாத்துலயுமே கெமிக்கல் உருவாகி தான் வருது. இதுலயுமே கெமிக்கல் இருக்கலாம். நமக்கு அது கெமிக்கல் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு நினைச்சு எதுவும் சாப்பிட நினைக்க வேண்டாம். கண்டதுகளையும் தும்பும் இந்த களிதான் சாப்பிட நினைக்கிறாங்க. சும்மா அப்படியே சாப்பிடணும். ஆனா அப்படியே சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அப்படியே தேன அமிர்தமா இருக்கும். அதனால இது சாப்பிடுறது எங்க வழக்கம். மக்களே நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இந்த வாழ்க்கையில வாழ்வோம். கொஞ்ச நாள் தான் நல்லா சந்தோஷம் நிம்மதியா வாழ்வோம். நல்லா இன்னைக்கு சாப்பிடுங்க நீங்க.